நீங்கள் கேட்கும்போது எமோஷ்னலாக நீங்கள் வந்து பாண்ட் ஆகிடுறீங்க. இப்போ ஸ்ரீராதேவின்னு ஒரு கிளைண்ட் என்னை வந்து பார்த்தாங்க. அவங்க அதான் சொல்கிறாங்க, சார் 50,000 ரூபாய் கையில் இருந்தால் யாராவது கேட்டால் கொடுத்துருவேன் சார். அப்போ எப்படி நீங்கள் வந்து பணத்தை சேர்க்க முடியும், பணத்தை இன்வெஸ்ட் பண்ண முடியும்? நீங்களாம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்கல்ல, எப்படி தெரியுமா பணத்தை இன்வெஸ்ட் பண்ணணும்? நீங்கள் சம்பாதித்து பணத்தை முதலீடு செய்ய வேண்டும். சம்பாதிச்ச பணத்தை முதலீடு செய்யணும், கடன் வாங்கி முதலீடு செய்யக்கூடாது. எப்படி? பணத்தை சம்பாதிச்சு முதலீடு செய்யணும், முதலீடு செஞ்சு பணம் குட்டி போடணும். அதை விட்டு கடன் வாங்கி 3 வட்டிக்கு 4 வட்டி கடன் வாங்கி முதலீடு செய்யக்கூடாது. அப்போ ஒரு பிரச்சனைனா வந்து உங்களால சமாளிக்க முடியாது. அதனால இன்வெஸ்ட் பண்ணுங்க, தப்பு கிடையாது. ஒரு பகுதி இன்வெஸ்ட் பண்ணுங்க. பட் இன்வெஸ்ட்மெண்ட் ஷுட் பி யுவர் இன்கம். இன்கம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகணும். உங்க டெபிட் கடன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆகக்கூடாது. ஸோ என்ன சொல்றது, எல்லாருமே வாழ்க்கையில ரொம்ப ஈஸியா ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க, ஈஸியா பணம் சம்பாதிச்சணும்னு நினைக்கிறாங்க, ஈஸியா பிடிக்கிட்டு போயிடும். ஸோ எல்லாமே உங்களுக்கு உணரணும். அந்த பணம் இப்போ என்கிட்ட பணம் வருதா, அப்போ அதுக்காக நான் எவ்வளவு பாடுபட்டிருப்பேன், எவ்வளவு உழைப்பை கொடுத்துருப்பேன். அப்போ அந்த வேல்யூ இருக்கு பாருங்க, உங்க டெய்லி உங்க வேல்யூவை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. நீங்க வந்து அசெட், உங்க வேல்யூவை நீங்க ஆட் பண்ண அது வெல்த்தா மாறிடும். அது வெல்த்தா மாறிடும். புரியுதா நான் சொல்றது? எப்படி லாஸ்ட் क्वेश्चन அண்ட் ஆன்சர் செஷன் வைப்போம். ஓகே, ஸோ டெய்லி என்னெல்லாம் நீங்க லேர்ன் பண்ண முடியும், என்னெல்லாம் நீங்க அசெட்ஸ் உங்களுடைய ப்ரொஃபைல ஆட் பண்ண முடியும்ன்றதை யோசிங்க. தட் வில் ஜஸ்ட் மேக் இன்டு வெல்த்.